பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மாதத்தின் முதல் நாளிலே உங்களை சந்திப்பது எனக்கு சந்தோஷம். கடந்த மாதம் முழுவதிலும் ஆண்டவர் அற்புதமாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளையும் கடந்து வருவது ஆண்டவருடைய கிருபை. ஒரு புதிய மாதத்தின் முதல் நாளை சந்திப்பது எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை? இந்த புதிய மாதத்தில் தேவன் உங்களுக்கு புதிய நன்மைகளை அருளி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். பல தேசத்திலிருந்து இந்த ஜெபிக்கிற நிகழ்ச்சியில் பங்கு பெற்று எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறீங்க. உங்கள் தேசத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க. ஆண்டவர் அந்த ஜெபத்தையெல்லாம் கவனமாய் கேட்டு ஒரு பலமான காரியத்தை உலக அளவில் செய்து கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். சீக்கிரத்தில் நம் ஜெபத்திற்கான ஒரு முழுமையான பலனை, ஒரு பெரிய எழுப்புதலை நம்ம பார்க்க போகிறோம். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அற்புதமான சாட்சிகளை நம்ம கேட்கிறோம். இயேசு அற்புதம் எனக்கு செய்தார் என்று அநேகர் மகிழ்ச்சியோடு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதெல்லாம் எப்படி நடக்கிறது? இயேசு சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்து உங்களுக்காக எனக்காக நம்முடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், வேதனைகளை சிலுவையில் சுமந்து முடித்தபடியால் அவர் நோக்கி கூப்பிட்ட உடனே அவர் அற்புதம் செய்கிறார். சிலுவையில் நமக்கான எல்லா பரிகாரத்தை செய்து முடித்தார். பாவத்திற்கான பரிகாரம், சாபத்துக்கான பரிகாரம் எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்ததுனால இயேசுவே நீ கூப்பிடும்போது அற்புதம் நடக்கிறது. இந்த அற்புதத்தை எப்படி நான் பெற்றுக்கொள்வது? எனக்கும் இயேசு அற்புதம் செய்வாரா? இன்றைக்கி தான் முதல் இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்குறேன். யாரோ சொன்னாங்க எனக்கும் இயேசு அற்புதம் செய்வார்னு சொன்னாங்க. நான் இதுவரைக்கும் இயேசுவை பற்றிலாம் எனக்கு தெரியாது. இயேசுவெல்லாம் நான் வெறுத்திருக்கிறேன், பரிகாசமாக பேசியிருக்கிறேன். எனக்கு கூட இயேசு அற்புதம் செய்வாரான்னு நினைக்கிறீங்களா? இயேசு எல்லாரையும் நேசிக்கிறவர். அவர் உங்களையும் நேசிக்கிறார். அவர் உங்களுக்கும் இன்றைக்கு அற்புதம் செய்வார். இந்த சாட்சிகளை, அவங்களுடைய அனுபவங்களை எழுதியிருக்கிறாங்க. நான் வாசிக்கிறேன். எங்களுக்கு நிறைய பேர் தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறாங்க. எல்லா சாட்சியும் சொல்ல முடியாதில்ல. சில சாட்சிகளை மாத்திர நேரம் கருதி சில சாட்சிகளை வாசிக்கிறோம். 2 சாட்சிகளை வீடியோவில் பார்ப்பீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை தானே? ஒரு விடுதலை வேணும், சுகம் வேணும் தானே? இன்றைக்கி இயேசு அதை செய்வார். நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க, உங்களுக்கு அற்புதம் நடக்க போகிறாரு. ரொம்ப சிம்பிள். வீட்டில் இருந்தே விசுவாசத்தோடு ஜெபித்தா போதும், இயேசு அற்புதம் செய்வார். என்ன நடந்தது பாருங்கள். ஒரு சகோதரர் வெங்கடேஷ், சென்னையிலிருந்து சகோதரர் வெங்கடேஷ் என்பவர் எழுதியிருக்கிறாங்க. நான் இயேசுவை அறியாத குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இயேசுவை ஓரளவு நான் தெரிந்து கொண்டேன். இயேசுவை தெரிந்து கொண்டாலும் முழுமையாக நான் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. 35 வருடமாக குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தேன். குடிப்பழக்கம் என்றால் சாதாரண பழக்கம் இல்லை. முழு நேரமும் போதையில்தான் இருப்பேன். தூங்கும் நேரம் தவிர மற்ற நேரம் எல்லாம் போதையில்தான் இருப்பேன். மனைவி, பிள்ளைகளை போதையில் வாயில் வந்தபடி பேசுவேன், அடிப்பேன். இதை தவிர 25 வருடமாய் எனக்கு ஹான்ஸ் என்ற போதை தரும் புகையிலை போடும் பழக்கம் என்னிடத்தில் இருந்தது. காலையில் எழுந்ததுமே முதலில் ஹான்ஸ் தான் போடுவேன். நான் குடியை நிறுத்துவதற்காக மந்திரித்த தாயத்து மற்றும் மந்திரித்த கயிறுகளை என் கையில் கட்டுவார்கள். குடிப்பழக்கத்தை நிறுத்துவதற்காக மருந்து மாத்திரைகளை கூட சாப்பிட்டு இருக்கிறேன். ஆனாலும் என்னால் குடியை நிறுத்த முடியவில்லை. என் குடும்பத்தில் உள்ளவர்கள் 2020ஆம் ஆண்டு ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்க்க கட்டாயப்படுத்தி என்னை அமர வைத்தார்கள். அன்றைக்கு நீங்கள் விசேஷமாய் குடிப்பழக்கத்தில் இருப்பவர்களின் விடுதலைக்காக ஜெபம் செய்தீர்கள். நானும் என்னை மீறி என் தலை மீது கை வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். தன் தலையில் அப்படி கை வைத்து கொண்டு, இயேசுவே எனக்கு விடுதலை தாரும், 35 வருஷமாக குடிகாரனாக இருக்கிறேன்னு விட முடியலையே, விடுதலை தாரும்னு ஜெபிச்சிருக்கிறாங்க. அன்றைய இரவில் இருந்தே எனக்கு ஹான்ஸு போடணும் என்கிற எண்ணமே வரவில்லை. மறுநாளில் இருந்து நான் முற்றிலுமாய் மாறிவிட்டேன். குடிப்பழக்கத்தையும் விட்டுவிட்டேன். கிட்டத்தட்ட 2 வருடங்கள் கடந்து விட்டது. இப்பொழுது ஹான்ஸு போடுவதோ குடிப்பதோ இல்லை. எனக்குள் மாற்றத்தை கொடுத்தது இயேசுதான். இப்பொழுது நான் மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி ஜெபம் செய்து வருகிறேன். என்னை மனிதனாய் மாற்றின இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். வெங்கடேஷ்,
என்கிற சகோதரர் 35 வருஷம் குடிப்பழக்கங்க. குடும்பம் எப்படி இருக்கும்? மனைவி பிள்ளைகள் திட்டுறது, அடிக்கிறது, குடும்பம் நரகமாக்கி விட்டார். ஒரு மனிதன் குடித்தா அந்த குடும்பமே பாழாய் போய்விடும். இன்றைக்கி அதான் குடிகாரன் குடும்பத்தில் நம்ம பார்க்குறோம். பாருங்கள், அவரை விட முடியல. தப்புன்னு தெரியுது, பாதிப்பு வந்துட்டு தெரியுது, அந்த பழக்கம் அடிமையாக்கி விடுகிறாரு. யாராவது ஒருத்தர் விடுதலை கொடுக்கணும். மருந்து மாத்திரை சாப்பிட்டு பார்க்குறாங்க, இல்லை. மாய மந்திரம் கயிறெல்லாம் கட்டி பார்க்குறாங்க, ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் விடுதலை பெற ஒரே ஒரு வழி, இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இந்த வேதத்தில் இயேசு சொன்ன வார்த்தை இருக்கிறார். உண்மையாக உங்களுக்கு விடுதலை வேணும்னா இயேசுவே எனக்கு விடுதலை தாங்க, என் பாவத்தை மன்னிங்க அப்படின்னு ஜெபிச்சிங்கன்னா, இந்த சகோதரருக்கு 35 வருஷம் குடிப்பழக்க ஒரே நாளில் அவர் வீட்டு மாறிவிட்டதே, அந்த எண்ணமே இல்லாமல் போய்விட்டதே, அந்த ஹான்ஸு போதை பழக்கம் போயிட்டு 2 அடிமைத்தனத்தின் விடுதலை 2 வருஷம் ஆயிட்டு. இப்போ நல்லா இருக்கிறார்ல. இயேசு இவருடைய ஃபோன் நம்பர் இருக்குது, அட்ரஸ் எங்கிட்ட இருக்குது. நீங்கள் சந்தேகப்பட்டீங்கன்னா எங்களுக்கு தொடர்பு கொண்டு அவரே உங்களோட பேசுவார், அவருக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லுவார். அதனால் இயேசு இன்றைக்கும் மனிதர்களை விடுதலை செய்து மதுபான பழக்க மிருகத்தை போல மாற்றிட்டு, அதான் சொல்ல, என்ன மனிதனாக இயேசு மாற்றினார். அதுக்கு தான் இயேசு வந்தார். யாரையும் மரமாற்ற வரவில்லை, மனிதனாய் மாற்ற வந்தார். இன்றைக்கி நீங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்களா? உங்களுக்கு விடுதலை. நீங்கள் ஜெபிக்கும்போது விடுதலை. அடுத்து சகோதரி நர்மதா கேஜிஎஃப் பெங்களூர், கேஜிஎஃப்லேருந்து கர்நாடக மாநிலம், அங்கேருந்து எழுதியிருக்கிறாங்க. நான் இயேசுவை அறியாத குடும்பத்தில் பிறந்தவள். நான் எங்களுடைய மார்க்கத்தில் மிகவும் பக்தியாக இருப்பேன். தொடர்ந்து 12 வருடம் மாலையிட்டு நடந்தே பாத யாத்திரை சென்றிருக்கிறேன். 2021ஆம் ஆண்டு எனக்கு திருமணமானது. என் கணவர் ஒரு கிறிஸ்தவர். என் கணவர் கிறிஸ்தவராக இருந்தாலும் நான் என் மார்க்கத்திலே பக்தியாய் இருந்து வந்தேன். திருமணம் ஆனதுமே உடனே கர்ப்பமும் தரித்தேன். ஆனால் குழந்தை குழாயிலேயே உருவாகி குழாய் வெடித்து கருவும் அபாஷன் ஆகிவிட்டது. மருத்துவர்கள் மறுபடியும் நீங்கள் கருத்தரித்தாலும் இதே மாதிரி தான் ஆகும் என்று சொல்லிவிட்டார்கள். ஒரு பக்க கருக்குழாயுடன் தான் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் நான் இருந்தேன். ஒரு குழாய் ரொம்ப பாதிக்கப்பட்டு போயிற்று. என்னுடைய சொந்தக்காரர்கள் ஜெபிக்கலமாக நிகழ்ச்சியை பற்றி சொல்லி என்னை ஜெபிக்க சொன்னார்கள். நானும் உங்களுடைய ஜெபிக்கலமாக நிகழ்ச்சியை பார்த்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். மறுபடியும் நான் கர்ப்பம் தரித்தேன். இந்த முறையும் குழந்தை குழாயிலேயே தங்கி அபாஷன் ஆகிவிடும் என்று தான் மருத்துவர்கள் சொன்னார்கள். நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். உருவான கரு அழகாய் கருப்பையில் வந்தடைந்து தொடர்ந்து வளர ஆரம்பித்து கடந்த ஜனவரி மாதம் எனக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. நான் மருத்துவர்கள் சொன்ன எதையும் நம்பாமல் இயேசுவை மாத்திரம் நம்பினேன். இயேசு என்னை வெட்கப்பட விடவில்லை. இயேசு என் கடந்த கால பாவங்களை மன்னித்து என்னை ஆசீர்வதித்த இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். பாருங்கள், குழந்தை அந்த குழாயிலேயே உருவாகி சிதைந்து விட்டது, பாதிக்கப்பட்டு விட்டது. இனி குழந்தை உங்களுக்கு பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. டாக்டர்ஸுக்கு தானே தெரியும், அந்த சூழ்நிலை சோதித்து பார்த்து அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. ஆனால் இந்த சகோதரி இயேசுவை கேள்விப்பட்டு விசுவாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. இயேசுவை நோக்கி கூப்பிட்டாங்க, எனக்கு ஒரு குழந்தை செல்வத்தை தரணும், ஆசீர்வதிங்க, கர்ப்பப்பையில பிரச்சனை இருக்குது, நீங்கள் அற்புதம் செய்யுங்கன்னு. அந்த மகளுடைய ஜெபத்தை இயேசு கேட்டார். மருத்துவர்கள் சொன்னதுக்கு மாறாக அற்புதமான குழந்தை கொடுத்து ஆசீர்வதித்தார். பார்த்திங்களா, அவனுடைய பாவத்தை மன்னித்து எனக்கு ஆசீர்வாதம் தந்தார் என்று சொன்னாங்க. அப்போ நம்முடைய பாவம் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கும். அதனால தான் பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கணும். வேதம் சொல்லுகிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை இயேசுவினிடத்தில் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். ஆண்டவரே, நான் பாவம் செய்துட்டேன், நான் மனிதன் தானே, நான் தவறு செய்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னால் போதும். ஆண்டவர் அதை விளங்கி கொள்கிறார். நீ பாவம் செய்துட்டு அவனுக்கு ஒன்றும் கிடையாது போ அப்படிலாம் சொல்லுகிறவர் அல்ல இயேசு. அவர் பாவிகளின் சிநேகிதன். நீ வா, நான் உனக்கு பாவ மன்னிப்பையும் தருகிறேன், ஆசீர்வாதத்தையும் தருகிறேன் என்று ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர். இன்னொரு சகோதரி நந்தினி, பெங்களூர், அவங்க பெங்களூர்லேருந்து எழுதியிருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன நடந்திருப்பாருங்களேன்.
நானும் என் கணவருமாய் ஒரு கம்பெனியில் குறைந்த சம்பளத்தில் வேலை பார்த்து வந்தோம். நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இயேசுவை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் ஒரு பெயர் அளவு கிறிஸ்தவ வாழ்க்கை தான் வாழ்ந்து வந்தோம். நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு இயேசுவை பற்றி முழுமையாக தெரியாது. சும்மா சர்ச்சுக்கு என்றைக்காவது ஒரு நாள் போவாங்க வருவாங்க, அப்படி தான் வாழ்ந்துருக்கிறாங்க. ஜெபிக்கணும் என்கிற பழக்கமே எங்களுக்காக ஜெபிப்பதாக மட்டும்தான் இருந்தது. அதுவும் பெயர் அளவு தான். அடுத்தவர்களுக்காக ஜெபிக்கணும், தேசத்துக்காக ஜெபிக்கணும் என்பது எங்களுக்கு தெரியாது. சாதாரணமாக கம்பெனியில் வேலை பார்த்து வந்த நாங்கள் தேவ ஆலோசனை இல்லாமல் ஒரு தொழிலை ஆரம்பித்தோம். 2020-21 ஆண்டிற்கு உள்ளாகவே 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் தொழிலில் இழந்து விட்டோம். பெரும் கடன் சுமையால் கடனை திருப்பி கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் 2022 ஆண்டு நாலுமாவடியில் நடந்த வியாபாரிகள் ஆசீர்வாத கூடுகையில் வந்து கலந்து கொண்டோம். அன்று ஜெபத்தில் நீங்கள் சொன்ன தேவ வார்த்தைகளும் ஆலோசனைகளும் எங்களுக்கு புதிதாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. ஒரு பெரிய நிம்மதியும் சமாதானமும் எங்களுக்கு கிடைத்தது. நம்பிக்கையுடன் வீட்டுக்கு வந்தோம். ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியும் தொடர்ந்து பார்க்க ஆரம்பித்தோம். அதில்தான் தேசத்திற்காகவும் அடுத்தவர்களுக்காகவும் ஜெபிக்க முக்கியத்துவத்தை பற்றி தெரிந்து கொண்டோம். அதற்கு பிறகு தேசத்திற்காகவும் மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்க ஆரம்பித்தோம். எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடந்தது. பெரிய ஆச்சரியம். இயேசு நாங்கள் புதிதாய் ஒரு தொழிலை ஆரம்பிக்க கிருபை செய்தார். ஒரே வருடத்தில் கடன் முழுவதையும் அடைக்கும் அளவிற்கு எங்களுக்கு வருமானத்தையும் இயேசு தந்தார். இப்பொழுது தினமும் காலையிலும் இரவிலும் குடும்ப ஜெபம் செய்கிறோம். குறிப்பாக தேசத்திற்காகவும் மற்றவர்களுக்காகவும் ஜெபித்து வருகிறோம். இப்பொழுது இயேசு என் குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷம் மற்றும் தொழிலில் முழுமையான ஆசீர்வாதத்தை தந்துள்ளார். நிர்விசாரமாய் வாழ்ந்த எங்களையும் ஜெபிக்க வைத்து கடன் பாரங்களையெல்லாம் விலக்கி ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிற இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறோம். கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை, வறுமை, நஷ்டம் கலங்குறீங்களா? ஆண்டவர் பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக அவங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட்டு இருக்கிறார். இப்போ ஆண்டவர் பக்கம் திரும்புங்க, அவரை தேடுங்க, அவரிடத்தில் ஆலோசனை பெறுங்க, அவர் சொல்லுகிறபடி வாழ ஒப்பு கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் இழந்து போனதை திரும்ப பெறுவீங்க. ஒரே வருஷத்துக்குள்ளே எல்லா கடனையும் அடைச்சி இன்றைக்கி ஆசீர்வதித்து தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார். உங்களுக்கு அதே மாதிரி ஒரு அற்புதம் தேவைதானே, இயேசு செய்வார். இப்போது சகோதரி பரமேஸ்வரி, பாண்டிச்சேரியிலிருந்து சகோதரி பரமேஸ்வரி அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க? நான் இயேசுவை அறியாத குடும்பத்தில் பிறந்தவள். எனக்கு திருமணமாகி 10 வருடங்கள் கடந்தும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தேன். குழந்தை இல்லாததினால் நான் பட்ட அவமானங்கள் ஏராளம். எனக்கு மலடி என்ற ஒரு பட்டத்தை கொடுத்து என்னை எவ்வளவு கேலி பேச முடியுமோ அவ்வளவு கேலி பேசினார்கள். பிரியமானவர்களே, ஒருத்தர் குழந்தை இல்லைன்னா தயவுசெய்து அவங்களுடைய உள்ளத்தை காயப்படுத்தாதங்க. அவங்க ஏற்கனவே குழந்தை இல்லைன்ற ஒரு வேதனையில் இருக்கும்போது அதை சொல்லி காட்டி அதை பற்றி சொல்லி பரிகாசமாய் பேசுவது உங்களுக்கு சாபத்தை கொண்டு வரும். ஏன்னா அவங்களுடைய உள்ளத்தை நீங்கள் காயப்படுத்துகிறீங்கள, அவங்களே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நீங்கள் ஒரு இது மாதிரி உள்ளவங்கள கேலி பண்ணுறீங்களே, லஞ்சம் வாங்குறோன்னா லஞ்சம் வாங்குறோன்னு சொல்லுங்களேன். குடிகாரனை பார்த்து நீ குடிகாரன் நீ மனம் திரும்புன்னு சொல்லுங்களேன். அவனை போட்டு பயந்து ஒதுங்குறீங்க. லஞ்சம் வாங்கினான்னு தெரியுதில்ல, அவனை சொல்லுங்கள், தெருவில் இறங்குங்க, அவனை பார்த்து லஞ்சம் வாங்குற நீ மனம் திரும்பன்னு சொல்லுங்கள். குழந்தை இல்லைன்றதை பேசுகிறீங்களே, தயவுசெய்து இந்த பாவத்தை செய்யாதங்க. அது உங்களை அது சாபமாக உங்களுடைய குடும்பத்தை தாக்கிவிடும். இது மாதிரி குழந்தை எத்தனை பேர் வேதனையோடு அழுகிறாங்க, பரிகாசம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன வேணும்னே இருக்காங்களோ, அவங்க எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல. தயவுசெய்து இன்னொருத்தருடைய உணர்வை அவங்கள துக்கப்படுத்தி அவங்களை இல்லைன்றதற்காக குறைப்படுத்தி வேதனைப்படுத்தாருங்க. அவங்களை கேலி பேசினார்கள். நான் படியேறாத கோயில்கள் இல்லை, செய்யாத பரிகாரங்கள் இல்லை. யார் என்ன சொன்னாலும் அதை செய்து பார்த்து விடுவேன். பல லட்சங்கள் செலவு செய்து வைத்தியம் பார்த்தேன். 10 வருடங்கள் கடந்தும் எனக்கு எந்த பலனும் இல்லாததினால் நான் பார்த்து வந்த வைத்தியங்களை கூட விட்டுவிட்டேன். கடைசியாக என் அம்மா சொன்னார்கள், எல்லா தெய்வத்தையும் பார்த்துட்ட, ஒரு தெய்வம் கூட உனக்கு உதவி செய்யலை.
கடைசியாக இயேசுன்ற ஒரு தெய்வத்தை பற்றி தெரிஞ்சுக்கோ. மோகன் லாசரஸ் என்கிறவர் டிவியில் இயேசுவை பற்றி சொல்லி வர்றாரு, நீயும் பாரு என்று சொன்னார்கள். எல்லா தெய்வத்தையும் எல்லா மருந்துகளையும் முயற்சி செய்து பார்த்து பலனில்லாத ஒரு வெறுமையான சூழ்நிலை இருந்த நான் ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை 2021 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் பார்க்க ஆரம்பித்தேன். நீங்கள் பேசின ஒவ்வொரு தெய்வ வார்த்தைகளும் எனக்கு ஆறுதலாக இருந்தது. தெய்வ வார்த்தைகள் எனக்குள் வந்ததும் ஏதோ ஒரு பாரம் என்னை விட்டு போனதை உணர்ந்தேன். நான் சொல்லலாம் தேவனுடைய வார்த்தை, நான் என்னுடைய தத்துவம் என்னுடைய கொள்கை அதெல்லாம் நான் சொல்லுவதில்லை. வேத வசனம் இது கர்த்தருடைய வார்த்தை. இந்த வசனம் பைபிளில் இருக்கிற இந்த வசனம் இது தேவனுடைய வார்த்தை. இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அந்த வார்த்தைக்கு வல்லமையும் ஜீவனும் உண்டு. அந்த வார்த்தை நம்ம ஆறுதல் படுத்தும், குணமாக்கும், பரிசுத்தப்படுத்தும், நம்ம உயிர்ப்பிக்கும், நமக்கு நன்மை கொண்டு வரும். ஏன்னா அது தேவனுடைய வார்த்தை. அதை சொல்கிறாங்க. அந்த தேவனுடைய வார்த்தை தான் எனக்கு ஆறுதலாக இருந்தது. தேவ வார்த்தைகள் எனக்குள் வந்தது. ஏதோ ஒரு பாரம் என்னை விட்டு போனதை உணர்ந்தேன். கடைசியாக நீங்கள் ஜெபிக்கும்போது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக ஜெபம் செய்தீர்கள். நானும் என் கணவரும் உங்களோடு சேர்ந்து நீங்கள் சொல்லும் வார்த்தைகளை அப்படியே சொல்லி கண்ணீரோடு ஜெபித்தோம். நான் நம்பின இயேசு என்னை கைவிடவில்லை. நான் கர்ப்பம் தரித்தேன். தொடர்ந்து உங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். 2022 ஆண்டு எனக்கு ஒரு பெண் குழந்தையை இயேசு கொடுத்தார். இப்பொழுது குடும்பமாக நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆலயத்திற்கு சென்று வருகிறோம். 10 வருடம் மலடி என்ற பட்டத்தோடு துக்கமாயிருந்த எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்து சந்தோஷமுடையவளாய் மாற்றின இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறோம். மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சி ஆக்குகிற தேவன் என்று அவரை குறித்து வேதத்தில் எழுதியிருக்கிறாரு. உங்களையும் அப்படி சொல்கிறாங்களா? பரிகசிக்கிறாங்களா? சொல்லி காட்டுறாங்களா? இருதயம் உடைஞ்சிருக்கிறீங்களா? உங்களை ஆண்டவர் சந்தோஷப்படுத்துவார், இன்றைக்கு ஆசீர்வதிப்பார். நீங்களும் இந்த மகளைப் போல சந்தோஷமாக சொல்லுவீங்க, இயேசு என் நிந்தையை மாற்றினார், என் கண்ணீரை துடைத்தார் என்று. இன்றைக்கு சொல்லுங்கள், இயேசுவே எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க. இந்த பரமேஸ்வரிக்கு 10 வருஷம் அவமானத்தில் இருந்தவங்க எவ்வளோ பணம் செலவு பண்ணி ஒன்றும் நடக்கலை. இயேசுவே எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு கேளுங்க, கட்டாயம் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். நீங்கள் அடுத்த வருஷம் ஒரு குழந்தையை அணைத்து கொண்டு இருப்பீங்க. இன்னொரு சாட்சி பாருங்கள். சகோதரர் ராமச்சந்திரன், சாத்தூர்லேருந்து ராமச்சந்திரன். எங்கள் குடும்பம் இயேசுவை அறியாத குடும்பமாய் வாரத்தில் 2 நாள் விரதம் இருந்து பக்தியாய் வழிபட்டு வந்தோம். எங்கள் கிராமத்தில் உள்ள கோவிலில் நான் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்தேன். வருடம் விரதம் இருந்து மாலை போட்டு பாத யாத்திரை செல்லுவேன். என் பக்தியை நான் என்ன பக்தியாய் நாங்கள் வழிபட்டாலும் தரித்திரத்தில் தான் இருந்தோம். தரித்திரம், வறுமை, நிறைய சொத்துக்களை இழந்து விட்டோம். வீட்டில் ஒரு பொட்டு தங்கம் கிடையாது. என் மகளுக்கு 5 வருடமாக வரன் பார்த்தும் திருமணம் கூடவில்லை. வரதட்சணையாக எதுவும் கொடுக்கவும் நகையாக போடவும் எதுவும் எங்களிடத்தில் இல்லாத காரணத்தினாலே என் மகளுக்கு திருமணமாகவில்லை. மகளுக்கும் திருமணமாகாமல், வீட்டிலும் ஒரு சந்தோஷம் சமாதானம் இல்லாமல், ஒரு பொட்டு தங்கம் கூட நிலைக்காமல் எங்கள் குடும்பம் இருந்ததைக் கண்டு மனம் வெறுத்து போன சூழ்நிலையில்தான் நாங்கள் வாழ்ந்து வந்தோம். இந்த சூழ்நிலையில் சொந்தக்காரர் ஒருவர் 4 மாவடிக்கு சென்று ஜெபித்து வாருங்கள் என்று சொன்னதால் நான் தேவனுடைய கூடாரத்துக்கு வந்தேன். அங்கு உள்ளவர்கள் எனக்காக பாரத்தோடு ஜெபித்தார்கள். அங்கு இருந்த ஒருத்தரும் என்னிடத்தில் காணிக்கையாக எதையும் கேட்கவில்லை. இதுவே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது. தேவனுடைய கூடாரத்தில் ஜெபித்து விட்டு வீட்டிற்கு வந்துவிட்டேன். தொடர்ந்து ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை பார்த்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஒரே மாதத்தில் என் மகளுக்கு திருமணம் ஒழுங்காகி திருமணம் நடந்தது. சந்தோஷமும் சமாதானமும் வந்தது. நாங்கள் குடும்பமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். தொடர்ந்து பைபிள் வாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். இயேசு எங்களையும் ஆசீர்வதித்தார்.
எங்கள் வீட்டில் ஏற்பட்ட மாற்றத்தை பார்த்த என் கிராமத்தில் பலருக்கும் பெரிய ஆச்சரியம். என் குடும்பத்தை பார்த்து எங்களுடைய மாற்றத்தை கண்டு நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதை கேட்டு எங்களுடைய ஊரில் 5 குடும்பங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டது. வெறுமையாய் வாழ்ந்த என்னை நிறைவாய் மாற்றின இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறோம். ராமச்சந்திரன் என்கிற ஒரு ஐயா எழுதியிருக்கிறான் பாருங்கள். இன்னைக்கு எத்தனை குடும்பம் வறுமை, தரித்திரம், திருமண தடை, காரியம் நடக்கலை, சாபத்தில் வாழ்கிறோமா ஏன் என்ற கேள்வியோடு நெருக்கப்பட்டு நீங்கள் இருக்கலாம். இயேசு என்கிற ரட்சகர் உங்களுடைய வாழ்க்கையில் வந்துட்டா சாபம் பாவம் எல்லாம் விலகி ஒரு ஆசீர்வாதம், சமாதானம், நிம்மதி, தடைகள் மாறி காரியங்கள் வாய்க்கும். பார்த்திங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கூடாரத்தில் அப்படி என்னதாங்க இருக்குதுன்னா, இங்கே 4 மாடி தேவனுடைய கூடாரத்தில் 24 மணி நேரமும் ஜெபம் நடக்குது. 24 மணி இரவும் பகலும் இங்கே பிள்ளைகள் பாட்டு பாடி துதித்து ஜெபித்து கொண்டே இருக்கிறதுனால எப்பவும் ஒரு தேவ பிரசன்னம் இங்கே இருக்கும். இங்கே காலையில் ஆண்டவர் ஆராதிக்கலாம். தினமும் காலையில் 11 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் ஒரு கொஞ்சம் ஆசீர்வாத ஜெபம் இங்கே நடக்கும். செய்தி கொடுத்து வர எல்லாருக்காக ஜெபிப்பாங்க. தினமும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மாலையில் 2லேருந்து 4 வரைக்கும் தினமும் ஜனங்க வர்றாங்க, தினமும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, தினமும் சுகம் பெறாங்க, தினமும் பிசாசு கட்டிலேருந்து விடுதலை பெறாங்க. சிலர் 2 நாள் 3 நாள் தங்கியிருந்து அவங்களே ஜெபம் பண்ணி இயேசுவிடத்தில் விடுதலை பெற்று மகிழ்ச்சியோடு போகிறாங்க. வேறு மாய மந்திரம் எதுவும் கிடையாது. நாங்கள் எதுவும் மந்திரிக்கப்பட்ட தகடு கொடுப்பதில்லை, கயிறு கொடுப்பதில்லை, மந்திரிக்கப்பட்ட மோதிரம் கொடுப்பதில்லை, எதுவும் கிடையாது. இயேசு என்கிற ரட்சகரை நீங்கள் அறிந்து கொண்டு எப்படி ஜெபிக்கணும், எப்படி கேட்டு பெற்றுக்கொள்ளணும் என்பதை சொல்லி கொடுப்போம். அவ்வளோதான். அவரிடத்துலேருந்து நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி காணிக்கையும் கேட்பதில்லை. அவங்களா விரும்பி கொடுத்து ரசீது வாங்கிட்டு போவாங்க, அவ்வளோதான். காணிக்கெல்லாம் எடுக்கிறதே கிடையாது. இங்கே இயேசு என்கிற ஆண்டவர் அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற விதம் சொல்லப்படும். உங்களுக்கு ஜெப உதவி செய்வாங்க, எப்படி ஜெபிக்கிறதுன்னு கற்றுக் கொடுப்பாங்க. ஒருவேளை சில பிரச்சனை போராட்டம்னா எந்த மாதிரி ஜெபிச்சா நீங்கள் இயேசுடைய ஆசீர்வாதம் பெற முடியும் அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கு தான் எங்கள் ஆட்களை நாங்கள் நியமித்திருக்கிறோம். அதனால் இந்த மாதிரி பாருங்கள், இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்த இயேசு. அப்போ நான் 4 மாடி வந்தால் தான் ஆசீர்வாதம் கிடைக்குமா? அப்படி கிடையாது. உங்கள் வீட்டில் இருந்தே அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு இப்போ நீங்கள் வீட்டில் இருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், இன்னும் 2 சாட்சி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த வீடியோவில் என்ன நடந்ததுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி அப்போ இன்னும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விசுவாசம் உண்டாகும். இப்போ நீங்கள் பார்க்கலாம். சகோதரர் ஷியாம் திருநெல்வேலியிலிருந்து அவங்க ஒரு சாட்சி சொல்கிறாங்க. முதல்ல அதை கவனிங்க. இயேசு கிறிஸ்து அற்புதமானவர். நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறீங்க, என்ன ஆகுமோ என்கிற ஒரு சூழ்நிலையில் டாக்டர் சொல்லிட்டாங்க, துடிப்பே இல்லை, குழந்தை மறிச்சிட்டு ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும் தான் முதல்ல. அப்போ தான் ராத்திரி 1 மணிக்கு ஜெபிக்க சொல்கிறாங்க. 1 மணிக்கு யார் நமக்கு ஜெபம் பண்ணுவா? 4 மாவட்டியில் இந்த ப்ரேயர் சென்டரில் 24 மணி நேரமும் ஆட்கள் இருப்பாங்க. 24 ஹவர்ஸ் ஃபோனில் உங்களுடைய அழைப்புக்காக காத்திருப்பாங்க. சகோதரர்கள் சகோதரிகள் இருப்பாங்க. நீங்கள் ஃபோன் பண்ண உடனே எடுத்து உங்களுக்காக ஜெபிப்பாங்க. ஒரு ஜெப உதவி. சில சமயத்தில் நமக்கு எப்படி ஜெபிக்கன்னே தெரியாது. இந்த சூழ்நிலையில் ஒரு குழந்தை இறந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும் டாக்டர் சொல்கிறாங்க. ராத்திரி 1 மணி என்ன ஜெபிக்க முடியும்? யோசித்து பாருங்கள். ஜெபிக்க முடியாது. அப்போ யாராவது ஜெபிப்பாங்களான்னு எதிர்பார்ப்போம். அந்த ஜெப உதவிக்கு தான் இந்த ஜெப மையம். இந்த ஜெப மையம் பாருங்கள், தமிழ் ஆங்கிலத்தில் ஜெபிக்க 4 மாவடியில் இருக்குது. கன்னட மொழியில் நீங்கள் பேசி ஜெபிக்கணும்னா பெங்களூர்லேயும் 24 ஹவர்ஸும் ஆயத்தமாக இருக்காங்க. ஹிந்தி மொழியில் தெலுங்கு மொழியில் கூட நீங்கள் ஜெபிக்கணுமான சென்னையில் அந்த சென்டர் இருக்கிறது. 24 ஹவர்ஸும் ஆட்கள் இருப்பாங்க. உங்களுக்கு ஜெப உதவி செய்வாங்க. உங்கள் கூட சேர்ந்து கண்ணீரோடு ஜெபிப்பாங்க. வேத வசனத்தை சொல்லி ஜெபிப்பாங்க. 2 பேர் பூமியில் ஒருமனப்பட்டு எதை கேட்டாலும் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உங்களுடைய ஜெப உதவிக்கு தான் இங்கே இருக்கிறாங்க. ஜெபித்ததுனால பாருங்கள் எவ்வளோ பெரிய அற்புதம். என்ன குழந்தை அவ்வளோதான், ஒன்று பிறகு இறந்துட்டு சொன்னாங்க. அடுத்தது ஏதாவது பாதிப்பு இருக்குன்னு கேட்டால் நல்ல ஆரோக்கியமான ஆசீர்வாதமான குழந்தை. உங்கள் துக்கத்தையும் இன்றைக்கு ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவார். உங்களுடைய கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையை குறித்து பயப்படுகிற செய்தி வந்திருக்கிறதா? கலங்காருங்க.
இன்னொரு சாட்சியை பார்க்க போகிறீங்க. சகோதரர் மரிய செல்வம் திருநெல்வேலியிலிருந்து. இயேசு எவ்வளோ அற்புதமானவர் பார்த்தீங்களா. கடன் பிரச்சனை, பாதிப்புகள், அதிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்து இழந்து போனதை விட அதிகமான ஆசீர்வாதம் கொடுத்து இன்றைக்கி மகள பண்ணி இருக்கிறார். காரணம், அவங்க 2 காரியம் செய்தாங்க. ஒன்று, தவறான காரியத்தை விட்டு மனம் திரும்பினாங்க. பாருங்கள், அவங்க மந்திரவாதியை தேடி போகிறாங்க. ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடவுள் பக்தி இருக்கிறது. கடவுளை நான் தேடுறேன், கடவுள் மேலே பக்தியாக இருக்கேன்னா அது அவங்கவுங்களுடைய பக்தி, அவங்களுடைய நம்பிக்கை. ஆனால் மந்திரவாதை தேடி போகிறது பெரிய சாபத்தை தேடுவதற்கு சமம். மந்திரவாதம் பில்லி சூன்யம் பண்ணுவது இந்திய சட்டத்தின் பிரகாரமாகவே கூட குற்றம். யாராவது மந்திரவாதம் பண்ணால் சட்டத்தின் பிரகாரமாக ஒரு குற்றம். ஏன்னா அந்த மந்திரவாத பில்லி சூன்யம் செய்கிறவங்க அவங்க ராத்திரியில் பூஜை பண்ணுறேன்னு சொல்லி பல பலிகளை செலுத்தி, இரத்த பலிகள், சில நரபலிகளை செலுத்தி அந்த அசுத்த ஆவிகளை அடக்கி வைத்து அவங்க சொல்லுவாங்க, இதை கொண்டு போய் தெளிங்க, இதை வச்சுக்கிடுங்க, தீய சக்தி வராது. அவங்க எதை வச்சு மந்திரவாதம் பண்ணுறாங்க? அதுதான் தீய சக்தி, அதுதான் பிசாசு, அதுதான் தீய சக்தி. இதை கொண்டு வச்சா தீய சக்தி போயிடுமா. நல்ல பிசாசு ஏமாற்றுகிறவன், பொய்யனும் பொய்க்கு பிதாமாக இருக்கிறான் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறார். தன்னை பிசாசுன்னு சொல்லாதபடிக்கு அவன் மறைந்திருந்து செயல்படுகிறவன், அதுதான் தீய சக்தி. நீங்கள் பலி செலுத்தி மந்திரவாதம் பண்ணி அந்த ஆவிகளை வர வைக்கிறீங்களா, அதுதான் தீய சக்தி. அதனால் நீங்கள் சிந்தித்து பார்க்கணும், பிசாசு எவ்வளோ தந்திரமாக செயல்படுறான். இதை போனால் தீய சக்தி போயிடுமா? போகலை. நஷ்டத்துக்கு மேல் நஷ்டம், இழப்புக்கு மேல் இழப்பு. ஆனால் தன்னுடைய தவறை விட்டு மனம் திரும்பி ஒப்பு கொடுத்த போது ஜெபிங்க, ஆண்டவரை தேடுங்க. ஆண்டவரை முழு இருதயத்தோடு இப்போ தேடி பற்றி கொள்ளணும், நேரத்தை கொடுக்கணும், தேசத்துக்காக ஜெபிக்கணும், மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும். இதுதான் வேதத்தில் நம்ம கற்றுக் கொடுத்த காரியம். இதை நம்ம கரெக்டாக வேத வசனத்தின்படி வாழ ஆரம்பிச்சிட்டாலே நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இதில் மோகன்லால் சிசுடைய காரியம் ஒன்றும் கிடையாது. இயேசு அவருடைய வசனம் எல்லாமே பைபிளில் இருக்குது. நம்ம வசனம் தெரியாததுனால தான் ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிறோம். நம்ம சபைகளில் கூட ஞாயிற்றுக்கிழமை 10 நிமிஷம் பிரசங்கம், 20 நிமிஷம் பிரசங்கம், மக்களுக்கு சத்தியம் சொல்லப்படவில்லை. ஏதோ ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு ஜெபிச்சுட்டு அனுப்புகிற, அவ்வளோதான். எது அவங்களுக்கு சொல்லணும், எது அவங்களுக்கு தெரியணும், பைபிளில் உள்ளதை கற்றுக் கொடுத்துட்டாலே அவங்கவுங்க ஆசீர்வாதம் ஆயிடுவாங்க. இதுதான் ரொம்ப சிம்பிள். அதனால தான் நீங்கள் பைபிள் வாசிங்கன்னு சொல்லுவார். வேதத்தை வாசிங்க, அறிந்து கொள்ளுங்க, அதில் எல்லாமே இருக்குது. எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் வேத புஸ்தகத்தில் இருக்குங்க. இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற அத்தனை பிரச்சனைக்கு சொல்யூஷன் இந்த புஸ்தகத்தில் இருக்குது. என்னால் சொல்ல முடியும். இதில் இருக்கிற எல்லாத்துக்குமே, ஒரு குடும்பத்தின் பிரச்சனை, ஒரு சபையின் பிரச்சனை, ஒரு தேசத்தின் பிரச்சனை, இதில் இருக்க எல்லாத்துக்குமே சொல்யூஷன். கொள்ளை நோக்கி என்னங்க முடிவு, வறுமைக்கு என்னங்க முடிவு, இதில் இருக்குங்க சொல்யூஷன். எல்லாத்துக்கும் இதில் பதில் இருக்குது. இது இந்த வேத புஸ்தகம் தேவனுடைய வார்த்தை. கடன் பிரச்சனைக்கு என்ன முடிவு, இந்த மாதிரி நிந்தையில் இது விடுதலை பெற என்ன பண்ணணும், பாவத்திலிருந்து விடுதலை பெற என்ன பண்ணணும், எல்லாத்துக்கும் இதில் இருக்குது பைபிள். அவ்வளோதான். இதை வாசித்து அறிஞ்சிக்கிட்டாலே உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். வேறு குறுக்கு வழியை தேடாதுங்க. பணம் செலவு பண்ணி மந்திரவாதிகிட்ட போனால் சும்மா அவங்களுக்கு எலுமிச்சம்பழம் தருவானா? காசு கொடுக்கணும். நீங்கள் அப்போவே அறிந்து கொள்ளுங்கள், இவ்வளோ பணம் கொடுத்து இது வாங்கி வச்சு ஆசீர்வாதம் சொன்னாலே அதில் செயல்படுவது பிசாசு தான். நான் அடித்து சொல்லுவேன். கடவுள் என்கிறவர் நமக்கு தகப்பனை போன்றவர். பிள்ளைகளை ஆசீர்வதிக்க காசு கேட்பாரா? நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். அதனால் நீங்கள் அறிந்து கொள்ளுங்க, மெய்யான அந்த தகப்பன் யார், என் மேல் அன்புள்ள என்னை ஆசீர்வதிக்கிற வானத்தை பூமி உண்டாக்கின அந்த ஆண்டவர் யார், அவரை நான் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் தெரிந்து கொண்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்ல ஆசீர்வாதமாக இருக்குங்க. எனக்கு கஷ்டமானதே சொன்னேன். 4 மாடிக்கு செருப்பு இல்லாமல் நடந்து வாங்க, மூட்டை தூக்கிட்டு வாங்க, உங்கள் பொருளெல்லாம் கொண்டு வந்து போடுங்க சொன்னேன்னா நான் அப்படி ஒரு காரியம் நான் சொன்னால் நான் பாவம் செய்கிறவனாக இருப்பேன். அப்படி இயேசு சொல்லவில்லை. அந்த மாதிரியே கிடையாது. உங்களுக்காக நான் சிலுவை சுமந்துட்டேன், உங்களுக்காக நான் அடிக்கப்பட்டுட்டேன், இனி உங்களை வருத்தி கொள்ளாதங்க. உங்களை வருத்தி கொண்ட ஆசீர்வாதம் வரும், நன்மை வரும், அதெல்லாம் நம்பாதங்க. உங்களை வருத்தி கொள்ளாதுங்க. மற்றவங்களுக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, அதில் வருத்தி கொள்ளுங்க. என் தேசம் ஆசீர்வதிக்கப்படணும், என் நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், எங்கள் தேசத்தில் சமாதான அமைதி உண்டாகணும், அதுக்கு நீங்கள் உங்களை வருத்தி உபவாசம் பண்ணி ஜெபிங்க. அவ்வளோதான்.
வேறு எதுவுமே சொல்லலையே. கஷ்டமானது ஒன்று சொல்ல, வசனத்தின்படி வாழுங்க அப்படி தான் ஆண்டவர் சொல்கிறாரு. நல்ல காரியம் சொல்கிறார். லஞ்சம் வாங்காத, குடிக்காத, ஊழல் பண்ணாத, இந்த புகை பிடிச்சு ஒரு சரீரத்தை கெடுத்து கொள்ளாத, இந்த மாதிரி பொறாமை கொள்ளாத, எரிச்சல் கொள்ளாத, எல்லாத்துக்கிட்ட அன்பாயிரு. இது தானே இயேசு சொல்கிறாரு. இதாங்க வேதம் சொல்லுது. அதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்தா போதும். முடியலையே, அவர் கிருபை தருவார். நம்மளால் முடியாது. விடுதலை கொடுத்துருக்காரு. அதில் 35 வருஷம் குடிப்பழக்கத்துலேருந்து விடுதலை கொடுத்துருக்காருல்ல. சாட்சி சொல்லியிருக்காங்களே, உங்களுக்கு செய்வார். இப்போ ஒரு 5 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். சரியா? நீங்கள் ஜெபிக்கணும். அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் முடிந்தால் முழங்கால் படியிட்டு உங்களை தாழ்த்துவதற்கு அடையாளமாக கண்களை மூடி இயேசுவை நீங்கள் மனதில் நினைத்து ஜெபிக்கணும். அல்லது உட்கார்ந்தே நீங்கள் ஜெபிக்கலாம். எனக்கு பழக்கம் இல்லைங்க முழங்கால் போட்டுன்னா உட்கார்ந்தே ஜெபிக்கலாம். விடுதலை வேணும், பாவத்திலேருந்து விடுதலை வேணும், இந்த மதுபானம் போதை வஸ்துகள் வேணும்னு சொன்னால் உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து ஜெபிங்க. இயேசுவே என்னை தொடுங்க. இந்த சகோதரனுக்கு 35 வருஷம் குடிப்பழக்கத்திலிருந்து ஒரே நாளில் விடுதலை கொடுத்துட்டீங்களே, எனக்கு விடுதலை தாங்க. 25 வருஷம் போதை வஸ்துலேருந்து விடுதலை கொடுத்தீங்களே, எனக்கு விடுதலை தாங்க இயேசுவே அப்படின்னு கேளுங்க. என் உள்ளத்தில் வாங்க. எனக்குள்ளே நீங்கள் வந்துட்டால் என் வாழ்க்கையில் இருக்கிற பாவெல்லாம் போயிடும். வெளிச்சம் வந்துட்டால் இருள் தன்னால் போயிடும். பார்த்தீங்களா? பரிசுத்தமுள்ள ஆண்டவர் நமக்குள்ளே வந்துட்டால் பாவம் தன்னால் வெளியே போயிடும். இயேசு என்கிற பரிசுத்த ஆண்டவர் உங்களுக்குள்ளே வந்துட்டால் மதுபானம் போதை வஸ்துகள் தன்னால் போயிடும். என் உள்ளத்தில் வாங்க, விடுதலை கொடுங்கன்னு கேளுங்க. வியாதியோடு இருந்தால் வியாதி உள்ள இடத்துல கை வைத்து ஜெபிங்க. குழந்தை இல்லாதவங்க கற்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிங்க. கணவன் மனைவியாக இருந்தால் 2 பேரும் சேர்ந்து இப்போ நீங்கள் ஜெபிக்கணும். இயேசுவே இந்த மாதிரி அற்புதம் செய்திருக்கிறீங்க, நிந்தை அவமானத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் குழந்தை கொடுத்தீங்களே, எங்களுக்கும் தாங்க, எங்களையும் ஆசீர்வதிங்க. கட்டாய ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பயப்படாதங்க. உங்களுடைய நிந்தை மாறும்படிக்கு செய்வார். எங்களுக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, எங்களுக்கும் ஒரு குழந்தை கொடுங்கன்னு கேளுங்க. இயேசு செய்வேன், என் நாமத்தில் நீ எதை கேட்டாலும் உனக்கு தருவேன்னு இயேசு வாக்கு கொடுத்திருக்கிறார். இயேசுவேன்னு கூப்பிடுங்க. உங்கள் மகளுக்காக, உங்கள் மருமகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. திட்டாதங்க, குறை சொல்லாதங்க, தயவுசெய்து அவங்கள காயப்படுத்தாதங்க. நான் அவளை மன்னித்து ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சரியா? உங்களுக்கு கடன் பிரச்சனை மாறணும் ஆண்டவரே, இந்த வறுமை நீங்கள் பிள்ளைகள் எக்ஸாமில் வெற்றி பெறணும், நல்லா எக்ஸாம் எழுதி முடித்து ஜெயம் பெறணும். பிள்ளைகளுக்கு ஆட்சேபிங்க. வியாதிப்பட்ட குழந்தைகளும் அவங்க மேலே கை வைத்து கொள்ளுங்க. இப்போ நீங்கள் ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். யாராவது பக்கத்தில் வியாதியோடு அவங்க மேலே நீங்கள் கை வச்சு இயேசுவே சுகமாக்குங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும் அப்படி ஜெபிங்க. சிறு பிள்ளைகள் ஜெபித்தாலும் இயேசு அற்புதம் செய்வார். உங்கள் அம்மாவுக்காக அப்பாவுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம். இயேசப்பா எங்கள் அம்மாவுக்கு சுகம் கொடுங்க, எங்கள் அப்பாவுக்கு சுகம் கொடுங்க. நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள், இன்றைக்கு அவங்க சுகமாகிடுவாங்க. கேன்சராக இருந்தால் கூட மறைஞ்சிரும், ஆஸ்தமா மறைஞ்சிரும், ஆர்த்ரைட்டிஸ் போயிடும். அற்புத சுகம் தருவார். அதனால் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்களா, கை வைத்து ஜெபம் பண்ணுங்க, இயேசு அற்புதம் செய்வார். என்ன தேவை இப்போ ஜெபம் பண்ணுங்க, அல்லது நெஞ்சில் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு 5 நிமிடம் அப்படியே கண்களை மூடுங்க. இயேசுவை கண் முன்னால் நிறுத்தி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இவ்வளோ பேருக்கு அற்புதம் செய்திருக்கிறீங்க, இவ்வளோ பேருக்கு விடுதலை கொடுத்துருக்கிறீங்க, சுகம் கொடுத்துருக்கிறீங்க, கற்பத்தின் ஆசீர்வாதம் தந்திருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். எங்களுக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க, எனக்கும் ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. இதை விட முடியல இந்த பாவத்தை, அதனாலே என் குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்குது, என் மனைவி பிள்ளைகள்லாம் பாவம் ஆண்டவரே கஷ்டப்படுறாங்க, என்னால் தானே, என்னை மன்னிச்சு விடுதலை கொடுங்க. கேளுங்க சகோதரனை, கேளுங்க சகோதரனை, இயேசுவே உதவி செய்யும், விடுதலை தாரோன்னு கேளுங்க. இயேசு உங்கள் பக்கத்தில் தான் நிற்கிறாரு. அவர் இப்போவே உங்களை தொடுவார், இப்பொழுதே உங்களுக்கு விடுதலை தருவார், புது இருதயம் தருவார். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இனிமேல் இந்த பாவம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு விடுதலை தந்துருங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க. எனக்கு ஒரு குழந்தை செல்வத்தை தாங்க, எங்கள் நிந்தையை மாற்றுங்க ஆண்டவரே. பரிகாசம் பண்ணுறாங்க, பரிகாசம் பண்ணுறாங்க, கேவலமாக பேசுகிறாங்க, நிந்தை தாங்க முடியல. அந்த சகோதரி நிந்தையை மாற்றினீங்களே, அந்த குடும்பத்துக்கு அற்புதம் செய்தீங்களே, எங்கள் குடும்பத்திலையும் ஒரு அற்புதம் செய்யுங்க, குழந்தையை கொடுத்து ஆசீர்வதிங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. மகளே ஜெபம் பண்ணுங்க, சகோதரி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஜெபத்தை இயேசு கேட்கிறார், உங்களுடைய கண்ணீரை அவர் பார்க்கிறார். உங்களுடைய வெட்கத்திற்கு பதிலாக 2 ஞான பலன் வரும்.
உடைய கண்ணீர் களிப்பாக மாறும். இயேசு இப்போ அற்புதம் செய்ய ஆரம்பித்து விட்டார். வியாதியோடு இருக்கிறீங்களா? சுகம் கொடுங்க ஆண்டவரே. கேன்சர் வியாதி, ஆஸ்துமா வியாதி, ஆர்த்தரைட்டிஸ், நடக்க முடியல ஆண்டவரே, மூச்சு விட முடியல, டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டுட்டாங்க, மருந்துகள் வேலை செய்ய மாட்டேங்குது, மறிச்சிருவனோன்னு பயமாக இருக்குது. இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவே எனக்கு சுகம் கொடுங்க. இயேசுவே என் கணவருக்கு சுகம் கொடுங்க, என் மனைவிக்கு சுகம் கொடுங்க, என் குழந்தைகளை தொடுங்க ஆண்டவரே. கேளுங்க கேளுங்க. உடைய கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார். உடைய கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார். இப்பொழுது உங்க பக்கத்தில் நின்று கொண்டு இருக்கிறார். அவருடைய கரம் தொடுகிறது. இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் மரண கட்டுகள் மாறுகிறது, மரண கட்டுகள் மாறுகிறது, மரண பயங்கள் விலகுகிறது. இயேசுவின் நாமத்தில் தடைகள் மாறட்டும், கடன் பிரச்சனை மாறட்டும். இயேசுவேன்னு கேளுங்க. திருமண தடையை மாற்றுங்க. பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு தாங்கன்னு கேளுங்க. பிள்ளைகளுடைய எக்ஸாமில் கூட இருங்க. பரீட்சையில் வெற்றியை கொடுங்க. என் பிள்ளைகள் ஜெயிக்கணும், மேல் படிப்புக்கு போகணும், எல்லாம் வழி திறந்து கொடுங்க. பண தேவையை சந்திங்க, வறுமையை மாற்றுங்க. இயேசுவே என்ன வேணுமோ கேளுங்க. என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன்னு இயேசு சொல்லியிருக்கிறார். இயேசுவே எனக்கு இது வேணும், இயேசுவே இதை எனக்கு செய்யும். நீங்கள் கேளுங்க. இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்கிறார், அற்புதம் செய்கிறார். ஆண்டவருடைய கண்ணீரை பார்க்கிறார். அநேகர் இன்றைக்கு கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்க. உடைய கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார். பிரபாவதி என்கிற மகள், உன்னுடைய கண்ணீரை நான் கண்டேன், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன் என்று இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார். உங்களுக்கு கண்ணீருக்கு காரணமான அந்த வேதனையை மாற்றும்படி இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்கிறார். நீங்கள் அற்புதத்தை காண்பீங்க, வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நன்மையை ஆண்டவர் அருளி செய்து விட்டார். இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஜெயராம், இயேசு உங்களுடைய ஜபத்தை கேட்டார். ஜெயராம், ஆண்டவரே எனக்கு ஒரு சுகம் கொடுங்க, என்னால் இந்த பாவத்தை விட முடியல, இந்த வியாதியும் என்னை தொடர்கிறது, ரெண்டும் என்னை பாதிக்கிறது, என்னை கலங்கி நிற்கிறீங்க. இயேசுடைய தள்ளும்புள்ள கரம் தொடுகிறது. அந்த பாவ கட்டுகள் அறுக்கப்படுகிறது. உங்களை தொடர்ந்து அந்த பாவ பழக்கங்கள், போதை காரியங்கள் மாறுகிறது. அந்த வியாதியும் உங்களை விட்டு இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது, சுகம் உண்டாகிறது. ஆண்டவர் இயேசு உங்களை சுகமாக்கி அற்புதமான விடுதலை தருகிறார். மரண பயம் மாறுகிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. சங்கர், ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. மகனே சங்கர், இயேசுடைய வல்லமை உங்களுக்குள்ளே பாய்ந்து வருகிறது. உங்களுடைய தலையில் டியூமர் என்று சொல்லப்பட்டதுனால மரண வேதனையோடு இருக்கிற சங்கர், உங்களுக்காக அநேகர் ஜெபிக்கிறாங்க. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு உங்களுக்கு அற்புத விடுதலை தருகிறார். அற்புத சுகம் உண்டாகிவிட்டது. பயப்படாதங்க, மரணக்கட்டு மாறிவிட்டது. இன்னும் சுகத்தை இன்று முதல் காண்பீங்க. இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் அப்படி செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை தேன்மொழி, ஆண்டவருடைய கரம் உன்னை தொடுகிறது. மகளே தேன்மொழி, இயேசுடைய வல்லமை உனக்குள் பாய்ந்து வருகிறது. கர்ப்பப்பை பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டு மனம் நொந்து எதிர்காலத்தை குறித்த கலக்கத்தோடு கலங்கி நிற்கிற மகள், ஆண்டவருடைய கரம் உன்னை தொட்டு குணமாக்குகிறது. உன்னுடைய கண்ணீரை நான் கண்டேன், உன்னை குணமாக்குகிறேன் என்று இயேசு உனக்கு சொல்லுகிறார். மகளே, இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்ற ஆண்டவரை மகிமைப்படுத்தி இப்பொழுது ஆண்டவருடைய கரம் தொட்டதற்காக நன்றி. ஆண்டவரை வெண்ணிலா என்கிற ஒரு மகள் சரும நோயினால் பாதிக்கப்பட்டு வெளியே வரக்கூட வெட்கப்பட்டு நீ முடங்கி நிற்கிற ஒரு மகள், இயேசு சிலுவையிலே உனக்காக அந்த கேடு அடைந்தார், அழகையெல்லாம் இழந்து தொங்கினார். அவருடைய கரம் உன்னை தொட்டு குணமாக்குகிறது. அந்த சரும நோய் மறைகிறது இயேசுவின் நாமத்தினாலே. இன்றைக்கு உனக்கு அற்புத சுகம், அது இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போகிறது. நீ சுகத்தை காண்கிறாய். இயேசுவுக்கு நன்றி சொல்லி இப்பொழுது ஆண்டவர் அப்படி செய்ததற்காக உமக்கு நன்றி, கொடுத்த உதவிக்காக, அற்புதத்திற்காக நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. பழனி என்கிற ஒரு மகன் ஜெபிக்கிறீங்க. உங்கள் குடும்பத்துக்காக மன்றாடுறீங்க. குடும்பத்தில் உள்ள அநேகருக்கு ஒரே விதமான வியாதி, குடும்பத்தில் இருக்கிற அநேகருக்கு ஒரே விதமான வியாதி. அது சாபத்தினால் உண்டான கட்டு என்று உங்களுக்கே தெரிகிறது. சாப பரிகாரம் என்று பல காரியம் செய்தீங்க, விடுதலை இல்லை. இப்போ இயேசுவே நீ கூப்பிட்றதுனால இயேசு உங்களுக்கு மனதுருகி விடுதலை தருகிறார். உங்களுடைய அறியாமையில் செய்ததை மன்னித்து உங்களுக்கு
விடுதலை தருகிறார். அவருடைய இரத்தத்தின் வல்லமை குடும்பத்தின் மீது வருகிறது. சாப கட்டு அறுக்கப்படுகிறது. சாபத்தினால் அந்த வியாதி மாறுகிறது. இனி நன்மையும் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாயிருப்பதை நீங்கள் காண்பீங்க. இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்கள், நன்றின்னு சொல்லுங்கள். சுந்தர ராஜன், ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. சுந்தர ராஜன் இருதயம் பாதிக்கப்பட்டு இருதய பலவீனப்பட்டதினால மரண பயத்தோட ராத்திரி தூங்க கூட உங்களுக்கு பயம். ராத்திரியிலேயே இருதயம் நின்று விடுமோ என்கிற பயந்து பயந்து நீங்கள் ராத்திரிலாம் தூங்காமல் கலங்கி நிற்கிறீங்க. இயேசுவின் தழும்புள்ள கரமுடைய இருதயத்தை தொடுகிறது. புது இருதயமாக இயேசு மாற்றுகிறார். உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. இன்று முதல் மரண பயம் மாறி இருதயம் புது இருதயமாய் மாறுகிறது இயேசுவின் நாமத்தில். இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. மனதார ஆண்டவரை துதிங்க. இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட். பர்வீன் என்கிற ஒரு மகள் ஜெபிக்கிறீங்க. ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. மகளே, உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. சொல்ல முடியாத வேதனை சரீரத்தில், குடும்பத்திலே நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, வாழணும்னு தான் தோணுகிறாரு. இயேசு உங்களுடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டார். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சுகம், குடும்பத்துக்குள்ளே சமாதானம், ஆசீர்வாதம் வருகிறது. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. சிவநேசன் என்கிற ஒரு பெயரை என் கண்முன்னால் ஆண்டவர் நிறுத்துகிறார். சகோதரனே, இயேசு உங்களை நேசிக்கிறபடினால் உங்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். அவருடைய கரம் உங்களை தொடுகிறது. அவருடைய வல்லமை தலை முதல் கால் வரை பாய்ந்து செல்கிறது. பல வியாதிகள் உங்களுடைய சரீரத்தை தாக்கி இருக்கிறதுனால மரண பயம் சூழ்ந்து விட்டது. கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற உங்களை இயேசு தொட்டு குணமாக்குகிறார். இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே எல்லாம் வலதுகரம் வைத்து சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி. என் ஜெபம் கேட்கப்பட்டது. என் கண்ணீரை கண்டீங்க, சுகம் கொடுத்துட்டீங்க, விடுதலை கொடுத்துட்டீங்க, ஆசீர்வாதம் தந்துட்டீங்க. கற்பத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம். கடன் பிரச்சனை மாறுது. பிள்ளைகளுக்கு படிப்பிலை வெற்றி, ஆசீர்வாதம். நன்றி இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்களா. இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி என்று உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் வேறு யாரிடத்துல போவாங்கப்பா? உம்மை தவிர வேறு யார் இருக்கிறாங்க? என்ன மக்களுக்காகத்தானே சிலுவையில் ரத்தம் சிந்தினீங்க. அதை நினைத்தருளி ஆசீர்வதிச்சிட்டீங்க. உங்களுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். உட்காருங்க. ஆண்டவர் இன்றைக்கு வித்தியாசமாய் காரியங்களை செய்கிறது என்னால் பார்க்க முடிகிறார். ஏன்னா நிறைய பேர் கண்ணீரோடு நீங்கள் நின்றீங்க. உங்களுடைய கண்ணீரை பார்த்து ஆண்டவர் மனம் உருகினார். உங்களுடைய கண்ணீரை பார்த்து ஆண்டவருக்குள்ள ஒரு பாரம் வந்தது. அதனால் உங்களுக்கு அற்புதம் செய்த. இனி என்ன செய்யணும்? தினம் இயேசுவே எனக்கு அற்புதம் செய்துட்டீங்க, ஸ்தோத்திரம். சுகம் கொடுத்துட்டீங்க, ஸ்தோத்திரம். விடுதலை தந்துட்டீங்க, ஸ்தோத்திரம். அவரை துதிங்க.